அனைவருக்கும் வணக்கம். அருமையான மனிதர் ஒரு உதாரணம். வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பாக்யராஜ் அவர்களிடம் பார்த்தீங்கன்னா, என்ன மன்னிச்சிடுங்க. நீங்கள் அந்த டைமில் இந்த கேட்ட விஷயம் அதை நான் பண்ணியிருக்கணும். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நான் வருத்தப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி பாக்யராஜ் அவர்களிடம் பார்த்தீங்கன்னா பேசியிருக்காருங்க நேரடியாகவே. அதற்கான ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா செய்தி இணையத்தில் ஷேர் இருக்கு. இதை பாக்யராஜ் அவர்களே சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம் அவரே நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் ஃபங்க்ஷனில் அவரே அதை சொன்னார். பாக்யராஜ் சார் ஒரு தடவை கேட்டார், நியாயமாக நான் அதை செஞ்சுருக்கணும், ஆனால் இது நிறைய பேர் கேட்டுருவாங்களேங்கிறதுக்காக நான் அவாய்டு பண்ணேன். பாக்யராஜ் அவருடைய 50வது அந்த விழா ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்துச்சு, ஒரு 5 months பிஃபோர். அப்போ தான் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மேடையிலிருந்து பேசியிருப்பார். பாக்யராஜ் அவர்களை பெருமைப்படும் விதமாக பேசியிருப்பார். பாக்யராஜ் அவர்கள் தற்போது நம்முடன் இல்லை அப்படிங்கிற செய்தி வருத்தமளிக்கிறது. பட் இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை இறங்கி பேசியிருக்காரு இந்த ஒரு செயலை. அதாவது நான் சிவப்பு மனிதன், அன்புள்ள ரஜினிகாந்த் ஆகிய 2 திரைப்படங்களில் பாக்யராஜ் அவர் நடிச்சிருப்பார். அன்புள்ள ரஜினிகாந்த் திரைப்படத்திலையும் பாக்யராஜ் அவர்கள் கேமியோ ரோலும் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? இந்த மாதிரி பாக்யராஜ் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்கள் படங்களில் பண்ணியிருக்காரு தெரியுங்களா? இதனால் பாக்யராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா வேட்டியை மடிச்சுக்கட்டு அப்படிங்கிற மாதிரி பாக்யராஜ் அவருடைய ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் இருக்கும். அந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை கேமியோ ஆஃபரன்ஸ்க்காக அணுகியிருப்பாருங்க. அந்த டைமில் சாரி சார், இப்போ நான் அந்த படத்தில் நடித்தா எல்லாரும் கேமியோ கேட்பாங்க, ஸோ அதனால் நான் அதை பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாருங்கம்மா. அப்போ கூட சாரி சார் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் நான் அதை செஞ்சிருந்தேன்னு சொன்னோம்னா அவர் பெரிய லெவலில் ஃபைனான்சியலாக ரிலீஃப் ஆகிருப்பார். எனக்கு அது கஷ்டமாக இருக்குது, அது மனசு உறுத்திக்கிட்டு இருக்கிறதுனால இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் 50s அந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் எனக்கு கேட்டார், இந்த மாதிரி இந்த படத்துக்கு கேட்டிருந்தாரு. நான் பார்த்தீங்கன்னா அந்த நடிச்சு கொடுத்துருக்கணும். அந்த டைமில் நான் இது வேண்டாம்னு சொல்லி இது பண்ணிட்டேன். இப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வருத்தப்படுறேன் அப்படிங்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவள் பேசியிருப்பாருங்க. அந்த டைமில் பாக்யராஜ் அவர்களுக்கு அந்த படத்தை நான் பண்ணி கொடுத்துருந்தா கண்டிப்பாக ஃபினான்சியலாக பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் அவர்கள் இன்னும் கொஞ்சம் மேலே வந்திருப்பார் அப்படிங்கிறத வெளிப்படையாக சூப்பர் ஸ்டார் அவர்கள் பேசியிருப்பாருங்க. இந்த ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பாக்யராஜ் அவர்கள் கொடுத்த V4U மீடியா அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு கொடுத்துருப்பாரு. பாக்யராஜ் அவர்கள் கொடுத்த இன்டர்வியூ. பாக்யராஜ் அவர்கள் இறப்புக்கு பின்னர் அந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஷேர் ஆகிட்டுருக்கு. ரஜினிகாந்த் அவர்கள் இதை பண்ணலை அப்படிங்கிற மாதிரி. பட் ரஜினிகாந்த் அவர்களே இதை பண்ணலை அப்படிங்கிறது வெளிப்படையாக மேடையில் சொன்னதுக்கப்புறம் தான் பாக்யராஜ் அவர்கள் ஷேர் பண்ணியிருப்பார். அது மேடையிலே வருத்தப்படுறேன், கஷ்டமாக இருக்குங்கிறது வெளிப்படையாக அவர் பேசியிருப்பாருங்க. உண்மையிலே ரஜினிகாந்த் அவர்கள் அவ்வளோ ஒரு மேடையில் செய்த தப்ப வந்திருக்காரு அப்படிங்கும்போது கண்டிப்பாக திருத்திக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்கு. ரஜினிகாந்த் சார் அவர்கள் செய்த விஷயம் உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒன்று. இதை பார்த்தீங்கன்னா அண்ட் கமல் ரசிகர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றத்துக்கு எதிராக பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது அந்த டைமில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பீக் சினிமாவில் இருக்காரு. அவர் ஒரு கேமியோ படம் நடிச்சு எல்லாரும் கேட்பாங்களே அப்படிங்கிறனால அவாய்ட் பண்ணாரே தவிர பாக்யராஜ் அவர்கள் கூட சேர்ந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கல. அதைத்தான் மேடையில் அவ்வளோ அற்புதமாக சொல்லியிருப்பார் சூப்பர் ஸ்டார் அவர்கள். இது ஒரு வீடியோ குறித்து உங்களுக்கு கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, மகிழ்ச்சி.